10 விதமான மனிதர்கள் போய் இறைவனிடம் ஒவ்வொரு கோரிக்கை வச்சாங்க. அதில் முதல் மனிதன் வந்து, எனக்கு நிறைய கோடி கோடியாக பணம் வேணும். 2வது மனிதன் வந்து, நான் வந்து பெரிய பதவியில் இருக்கணும். 3வது மனிதன் வந்து, எனக்கு நடிகர் ஆகணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4வது ஒரு பெண் போய் உலகமே வைக்கிற பேரழகி ஆகணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று கேட்டு வரும்போது 10வது மனிதன் வந்து, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. உடனே மற்ற 9 பேரும் சிரிச்சுட்டு, நாங்களும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தானே அதை கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. இறைவன் வந்து, நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாராமா. ஆனால் 10வது மனிதனை மட்டும் கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லி சொன்னாங்களாமா. இந்த 9 மனிதர்களுக்கும் ரொம்ப ஆர்வம். போய் என்னடா கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாமா. நிம்மதியே இல்லாமல் அவங்க நிம்மதியை எழுந்து அப்படியே குழப்பத்தில் இருந்தாங்களாமா. வாழ்க்கையில் நீங்கள் 10வது மனிதரா இல்லை பத்தாத மனிதரா? சிந்தியுங்கள். வாழ்க்கையில் நம்ம படுத்தோடனே நிம்மதியாக தூங்கணுங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிங்க.